திவ்யா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்களும் சொல்றாரு. கனி அவர்களும் வெளியில போயிட்டு பார்த்துட்டு சொல்றாங்க. நம்ம கமருதீன் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு பார்வதியோட நட்பை துண்டிச்சிருப்பாரா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாப். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது வெளியில இருந்து போயிட்டு வந்த எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாரிட்டியோட பாத்தீங்கன்னா அவங்க கேட்க வேண்டிய விஷயத்த எல்லாத்துலயுமே கேட்டுறாங்க. இப்ப திவ்யா பாத்தீங்கன்னா டைட்டில் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனா கனியும் வினோத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே கிளாரிட்டியா தெரியுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா வினோத்திட்ட பாத்தீங்கன்னா சொல்றாரு. வினோத் சொல்றாரு, நான் நிறைய விஷயத்த பார்த்தேன், ஒய்ஃப் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு இந்த 18 லட்சத்தை விட பாத்தீங்கன்னா இந்த 50 லட்சம் பெருசு இல்ல, 18 லட்சம் பெருசு இல்ல, நீ சம்பளமே வேணான்றவ, அவ்வளவு உனக்கு அன்பு கொடுத்தாங்க, நீ திரும்பி போயிட்டு வா, உனக்கு நிறைய விஷயம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கனி அவர்கள் சொல்றாங்க, இப்ப திவ்யா டைட்டில் வின் பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை, திவ்யா தான் டைட்டில். ஆனா நீங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அந்த அளவு எதுவுமே கிடைச்சிருந்திருக்காரு, மக்களோட அன்பு. இப்ப டைட்டில் நான் ஒரு விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. மக்கள் நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியாவை எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரி டைட்டில் வின் பண்ணவங்க கூட மக்கள்கிட்ட பேசுறாங்களா இல்லையா, மக்களோட ஆக்டிவா இருக்காங்களா, பிரபலமா இருக்காங்களான்னு சொல்லி தெரியவே இல்லை. ஆனா ஒவ்வொரு சீசன்லயும் பாருங்க, டைட்டில் வின் பண்ணாத ஒரு ஆள் அவ்வளோ ஒரு பிரபலமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. அதே தான் வினோத் அவர்களுமே சொல்றாரு. ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டு வந்த நிறைய பேர் அதான் சொல்றாங்க, தண்ணி பழத்தை எடுத்துக்கோங்க, திவ்யா டைட்டில் டிசர்வ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஊட்ட ஊட்டிட்டு இருப்பாரு. அதனால ஆல்மோஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்க எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாருக்குமே தெரியும் திவ்யா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சாண்ட்ரா அவர்களும் வெளியில போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா திவ்யாவை கட்டி பிடிச்சு ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப கமருதீன் அண்டு பார்வதி கிராண்ட் ஃபினாலைக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. மேபி இந்த ஏவி எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிபிள் இருக்க மாதிரியும் தெரியுது, இல்ல இது வாய்ப்புகள் எதுவும் குறைவா இருக்குமோ அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டு கனி அவர்கள் ஒரு பேசும்போது ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாவா இருக்கட்டும், அரோரா, இவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அந்த அளவு இதாக மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அதாவது அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பார்வதி என்னதான் இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா சாண்ட்ரா நம்பவே முடியாது, இவங்க பண்றது நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பச்சையா தெரியுதுன்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டாங்க. இப்ப அமித் அவர்கள் சொல்லிட்டாரு, சுபிக்ஷா அவர்கள் இது பண்ணிட்டாங்க, அரோரா முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும், ஒரே ஒருத்தங்க கோபால்ன்ற மாதிரி விக்ரம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஏமாத்திட்டே போட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஆள் மட்டும்தான், விக்ரம் மட்டும்தான் சாண்ட்ரா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாப்புல. மற்ற சப்போர்ட்னு இல்லை, அது நடிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மற்ற எல்லாருமே ஆல்மோஸ்ட் இது நடிப்பு தான் அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கமருதீன் வெளியில போறதுக்கு முன்னாடி திவ்யா அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நீ வெளியில போய் நிறைய விஷயம் பாரு, பார்க்கும்போதுதான் உனக்கு பார்வதியை பத்தி நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போன பிறகு பார்வதி ஸ்டோரியா வச்சுட்டு இருந்தாங்க. கமருதீனை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு, அதுல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு, பார்வதியை பத்தி கேட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ஃபேன்ஸ் மீட் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மேபி வெளியில போயிட்டு அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு, ஒருவேளை நம்ம மேல எந்த தப்புமே இல்லை, பார்வதினாலதான் நம்ம இவ்வளவு தூரம் இறங்கி இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வினோத் அவர்களும் கிளம்பும் போது அதான் சொல்லியிருப்பாரு, அதாவது உன் மேல எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அவ தான் உன்னை தூண்டி விட்டு உன்னை இந்த நிலைமையில நிக்க வச்சுட்டா, அதனால அவ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால மேபி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு பார்வதியோட நட்பை துண்டிச்சுட்டாரா, இல்ல மேபி கிராண்ட் பினாலைக்கு எதுவும் 2 பேரும் சேர்ந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா கிராண்ட் பினாலைக்கு 2 பேரும் வந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த இடத்துல அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு, அவரை பொறுத்தளவு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அவரு கிடையாது. ஏன்னா வெளியில போய் பிரவீன் காந்தி அவர்கள் அவரை திட்டினாரு, என் கண்டஸ்டன்ட் வெளியில போய் திட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன், அதனால பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால டிஆர்பி நல்லா வரணும் அப்படின்னா பிக்பாஸ் டீம் பிளான் பண்ணி கமருதீன் அண்ட் பார்வதியை கிராண்ட் ஃபினாலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.